عن عبد الله بن عمرو رضي الله عنهما أن رجلا سأل رسول الله صلى الله عليه وسلم أي المسلمين خير قال من سلم المسلمون من لسانه ويده رواه البخاري ومسلم. அப்துல்லா பின் அம்ர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடம் முஸ்லிம்களில் எவர் சிறந்தவர், எந்த முஸ்லீம் சிறந்த முஸ்லீம் என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவனுடைய நாவாலோ கரத்தாலோ மற்ற முஸ்லீம்கள் ஈடேற்றம் பெறுகிறார்களோ அவன்தான் உண்மையான முஸ்லீம், அப்படி என்று சிறந்த முஸ்லீம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். இது புகாரி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே ஒரு முஸ்லீம் அவனால் மற்ற முஸ்லீம்கள் அவனுடைய சொல்லாலோ செயலாலோ எந்த தீங்கும் அடையாமல் ஈடேற்றம் பெறுவார்களாக இருந்தால் அதுதான் உண்மையான முஸ்லீமுக்குரிய பண்பு என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. எனவே உண்மையான முஸ்லீம்களாக எம்மால், எமது நாவாலோ, எமது கரத்தாலோ, எமது செயல்பாடுகளாலோ மற்ற முஸ்லீம்களுக்கு எந்த தொந்தரவும், எந்த இடையூறும், எந்த இடைஞ்சலும் இல்லாமல் மற்ற முஸ்லீம்களுக்கு, மற்ற மூமீன்களோடு, மற்ற மனிதர்களோடு நலவு நாடக்கூடிய, நல்ல முறை நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா எம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.